ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 41வது சென்டென்ஸ்ல இருந்து 50வது சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்க போறோம். இது வந்து யூனிட் 16, கிளாஸ் 16. இது 100 சென்டென்சஸ் நாங்க கொடுக்கறதா இருக்கிறோம். இப்போ இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, லிட்ரல் மீனிங், ஃபிகரேட்டிவ் மீனிங், அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கோம். இப்ப 41வது சென்டென்ஸ் பாருங்க, டோன்ட் புல் மை லெக். இது வந்து லிட்ரல் மீனிங் எடுத்தீங்கன்னா, என் காலை இழுக்காத அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து உசுப்பி விடாத, என்னை கிளப்பி விடாத அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங். உசுப்பி விடாத, கிளப்பி விடாத அப்படின்னு சொன்னா, நான் ஏதாவது ஒரு பண்றதுக்கு என்னை தூண்டி விடாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். இது பேப்பர்கள்ல புல் அப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்த்திருப்பீங்க, ஹாவ் எ டிக் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய அதிகாரி இன்னொரு அதிகாரிய கண்டிக்கிற விதமா சொல்லக்கூடிய இடியம்ஸ். ஸோ டோன்ட் புல் மை லெக் அப்படிங்கிறது ஒரு இடியம். உசுப்பி விடாத, கிளப்பி விடாத அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம 42வது சென்டென்ஸ் பார்க்க போறோம். 42வது சென்டென்ஸ் பாருங்க, எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, ஷை அப்படிங்கிற வார்த்தைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு வார்த்தை இருக்குது, BASH, பேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பட் இது வந்து என்னன்னா பிளஸ்ஸிங், அதாவது வெக்கப்படும் போது அந்த கண்ணை வந்து சீக் வந்து சிவக்கிறது, அதுதான் பிளஸ்ஸிங். BLUSHING. ஷை அப்படிங்கிற இதுல இருந்து கொஞ்சம் அந்த முகத்தை சிவக்கக்கூடிய அளவுக்கு வெக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறோம். இதான் 42. 43 இந்த சென்டென்ஸ்ல வந்து டோன்ட் கவர் அப். டோன்ட் கவர் அப் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, சமாளிக்கிறது, மறைக்கிறது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை மறைக்கிற விதமா சொல்றதுதான் டோன்ட் கவர் அப். ஏதாவது என்ன தப்புனாலும் சரி, அதை வந்து சமாளிக்கிற விதமா பேசுறது, இல்லைன்னா வந்து மறைச்சி அதை சொல்லாம விட்டுறது, நான் செய்யல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிடாம இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல டோன்ட் கவர் அப் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம வந்து பயன்படுத்தலாம். சமாளிக்காதே, மறைக்க வேண்டாம். இப்ப அடுத்தாப்புல சென்டென்ஸ் 44 பார்க்க வரோம். இட் வாஸ் சிம்பிளி எ ரிப் அப். ரிப் அப்படிங்கிறது வந்து கிளிக்கிறதுன்னு அர்த்தம், டர்ன்னு கிளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல ரிப் ஆஃப் அப்படிங்கிறது கொள்ளை. இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு பெரிய கடைகளுக்கு போயிருக்கோம், ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம். அந்த பொருள் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியான விலை அந்த கடைக்காரர் கேட்காரு அப்படின்னு வைங்களேன், இல்லைன்னா நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கூடோமே. அப்ப வந்து இட் வாஸ் சிம்பிளி ரிப் ஆஃப், இட் இஸ் சிம்பிளி ரிப் ஆஃப்னா இப்ப, அதாவது அது வந்து நிகழ்காலம். இது வந்து நாங்க இறந்த காலத்துல கொடுத்துருக்கோம் வாஸ் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, அந்த விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி, இல்லை நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற இடத்துல இதை பயன்படுத்தலாம். இது சென்டென்ஸ் 44. சென்டென்ஸ் 45 பார்க்க போறோம். இப்போ இதுல நீங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கியிருப்பீங்க, நிறைய பொருளை வாங்கியிருப்பீங்க. அது வந்து என்ன, செல்ஃப் லைஃப், அப்புறம் வந்து அது எத்தனை நாள் நீடிக்குது அப்படிங்கிறது மாதிரி. இப்போ காய்கறிகள்லாம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு லெமனை வாங்குறீங்கன்னு வச்சுக்கூடமே, அது அடிபட்டிருக்கு. ஒரு காய்கறி பிரிஞ்சால் வாங்குறீங்க, அது அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப மற்ற வந்து நீங்க இந்த ராட்டன் சொல்றது வந்து அழுகி போச்சு அப்படின்னு சொல்றது, அது அந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த புரூஸ் அப்படின்னு சொன்னா அடிபட்டிருக்கு. சில பேர் அதை வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்க கூடாதுன்னு நினைப்பாங்க. எந்த ஒரு வெஜிடபிள்ஸ்னாலும் சரி, இதுதான் வந்து அந்த புரூஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். புது புது வார்த்தைகளை நம்ம கத்துக்கிடணும். அப்படின்னாதான் நம்ம நிறைய இடங்கள்ல நமக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படினால இந்த சென்டென்ஸ் 45. 46 பார்க்க போறேன். இப்போ 46ல பாருங்க, கேன் யூ ஹியர் த ஆம்புலன்ஸ் வெயிலிங். நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு சார். பெரிய ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் விழுதுட்டு வைங்களா, தட் அப்படிங்கிற சவுண்டு. ஒரு பேப்பர் வந்து அப்படியே வந்து காத்துக்கு ஆடுது, அது வந்து ரசில் அந்த மாதிரி. இப்போ ரம்பிள் அப்படிங்கிறது வந்து தண்டரை சொல்லலாம், ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியை சொல்லலாம், இல்லைன்னா வயிறை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. அதுல வெயிலிங் அப்படிங்கிற பாருங்க, அலறல் சத்தம். ஸ்கிரீம் அப்படிங்கிற சவுண்டு நமக்கு தெரியும், அந்த கிரை, OLLL, இந்த மாதிரி நிறைய இருக்குது. மோர்னிங், குரோனிங், நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. பட் அதுல இது ஒரு வெயிலிங். இது வந்து 108 ஆம்புலன்ஸ் போகும்போது நம்ம வந்து கேட்கலாம். ஸோ வெயிலிங். இது அழுகை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. சரி, இதுல சென்டென்ஸ் 46. சென்டென்ஸ் 47 பார்க்கணும். டோன்ட் கேரி டெய்ல்ஸ் அபவுட். TALE, டெய்ல்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மள வந்து கட்டுக்கதையை சொல்றது. இப்போ அத டெல் டேல் அப்படின்னா நம்மளை பத்தி வந்து பின்னால பரம் பேசுவார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர் வந்து டெல் டேல், TLL, டெல் -TALE. இந்த டோன்ட் கேரி டெய்ல்ஸ் அபவுட் மீ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா,
நான் என்னை பத்தி புறங்கூறுறது, என்னை பத்தி தப்பா பேசுறது, இந்த மாதிரி கதை அளந்து விடுறது, இந்த மாதிரியான செயல்களை செய்யும் போது டோன்ட் கேரி டெய்ல்ஸ் அபவுட் மீ அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அடுத்த ஆள்கிட்ட பேசலாம். இது சென்டென்ஸ் 47. சென்டென்ஸ் 48 பார்க்க போறோம். சென்டென்ஸ் 48 பாருங்க. நோ கிட்டிங், ஐ எம் சீரியஸ். விளையாடாத, வேடிக்கப்படாத, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன், நான் சீரியஸா சொல்றேன் அப்படிங்கிற இடத்துல இதை பயன்படுத்தலாம். சில பேர் வந்து யூ மஸ்ட் பி கிட்டிங், நீ இது விளையாட்டா தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிட்டிங் அப்படிங்கிறது வந்து கிட் அப்படிங்கிறது குழந்தைகள், அந்த மாதிரி அந்த அதனுடைய இதுதான் இது, ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் இது. நோ கிட்டிங், வேடிக்கை பண்ணாதப்பா, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன், என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த ஒரு நோ கிட்டிங் ஐ எம் சீரியஸ் அப்படிங்கிற இதை வந்து இந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம். இது 48. 49 அது பார்க்க போறோம். 49 தேங்க் குட்னஸ் த மூவிங். மூவிங் அப்படிங்கிறது மூவிங், டச்சிங், பாய்கினட் அப்படிங்கிற பார்த்தெல்லாம் மனதை நெருடக்கூடிய, நிகழக்கூடிய, மனதை தொடக்கூடிய, மனதை மெல்ட் பண்ணக்கூடிய அப்படின்னு அர்த்தம். பட் அந்த மூவிங்ல இது இது என்னன்னு சொன்னா, நீங்க வீடு ஷிஃப்ட் பண்றீங்க, ஒரு வாடகை வீடோ இல்லைன்னா ஊரை விட்டு ஊரை போய் இன்னொரு இடத்துல வாழ போறீங்க, மைக்ரேட் பண்ண போறீங்க. அப்போ வந்து வீடு ஷிஃப்ட், புது வீடு வாங்கி பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு போறது, அந்த மாதிரி இதைத்தான் நாங்க வந்து அது மூவ் இன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த மூவ் இன் அப்படிங்கிறத மூவிங், த மூவிங் வாஸ் ஓவர். நல்ல வேலை, ஒரு மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ற வேலை, அது பெரிய வேலை, அது ஒரு டிடிஎஸ் அண்ட் காம்பஸாம விடுவோம், ரொம்ப கஷ்டமான வேலை அது வீடு ஷிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது. அதை வந்து அந்த வீடு ஷிஃப்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் புரியும். அதனால தேங்க் குட்னஸ் த மூவிங் வாஸ் ஓவர், நல்ல வேலை வீடு ஷிஃப்ட் பண்றது ஒரு வழியா முடிஞ்சது. இப்போ சென்டென்ஸ் 50, இந்த வீடியோனுடைய கடைசி. இந்த பிலிம் வாஸ் எ டிராக். சில பேர் வந்து இந்த பிலிம் ஃபிசில்ட் அவுட், எல்இடி ஃபிசில்ட் அவுட்னு சொன்னா அது வந்து ஒரே ரொம்ப படம் வந்து ஊத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது இழுவன்னா ரொம்ப மாதிரி ரொம்ப போட்டுக்கிட்டே இருக்கு. ஒண்டர்ஃபுல் பிலிம், ஃபென்டாஸ்டிக் பிலிம்லாம் வருது. ஒரு சில படங்கள் மட்டும் ஒரே இழுவையா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, ரொம்ப இன்சிபிடா இருக்கு. INSIPID ரொம்ப நம்ம வந்து அதாவது சகிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி வந்து RAV ரேவ் ரிவ்யூ அப்படிமா பிலிம் பண்ணி சொல்லும் போது. பட் இந்த இடத்துல டிராக்னா ஒரே இழுவை, பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ரொம்ப போரிங்கா இருக்கு, இன்சிபிட்டா இருக்கு, INSIPID அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதான் இந்த டிராக். படம் ஒரே இழுவை. இந்த மாதிரியான குட்டி குட்டி சென்டென்சஸ் நம்ம வந்து கத்துக்கிடும் போது நம்மளோட லாங்குவேஜ் வந்து நிச்சயமா என்ஹான்ஸ் ஆகும், என்ரிச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைச்சிட்டு நீங்க வந்து இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல் பெல் ஐக்கான ஹிட் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ.